மென்டல் ஹெல்த்துக்கும் ஜோதிடத்துக்கும் தொடர்பு இருக்கா? மென்டல் ஹெல்த் அப்படின்னா என்னென்னா நம்ம மனநிலையை தான் நம்ம மென்டல்னு சொல்லி சொல்கிறோம். ஒருவருடைய மனநிலையை வந்து நிர்ணயம் பண்ணுறது ஜோதிடத்தில் எந்த கிரகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சந்திரன் தான் உடலையும் மனதையும் ஆளக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஏன் அப்படின்னீங்கன்னா இப்போ நவகிரகங்கள்னு சொல்லும்போது 9 கிரகங்களும் வந்துடுது. அதில் வந்து நம்ம சூரியனை தலைமையாக வச்சு மற்ற கிரகங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கிறதா சொல்கிறோம். அதில் குறிப்பாக சந்திரனை ஏன் உடல் மனதுக்கும் ஆளக்கூடிய கிரகமாக சொல்கிறோம் அப்படின்னீங்கன்னா சந்திரன் தான் நமக்கு வந்து மற்ற கிரகங்களை காட்டிலும் நமக்கு அருகாமையிலே இருக்கக்கூடியவர். இப்போ பூமிக்கு ஒரு துணைக்கோளாக இருக்கிறது வந்து சந்திரன் தான். அப்போ நமக்கு பக்கத்திலே இருக்கிறதுனால அந்த சந்திரனுடைய தாக்கம் நம்மளுடைய உடலையும் மனதையும் ஆள்கிறது. இப்போ சொல்லுவாங்க நமக்கு வந்து நேற்றுக்கு நல்லா தான் இருந்தார், இன்னைக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சே அப்படிம்பாங்க. காலையில் ஒரு காரியம் செய்கிறனார் என்ன முடியாதுங்கிறார் சாயந்தரம் அப்படிம்பாங்க. அப்போ அடிக்கடி மனதனுடைய உடம்பும் மனதும் மாறுறதுக்கு காரணம் வந்து சந்திரன் தான். அப்போ அந்த சந்திரன் ஒருத்தருடைய ஜாதகத்தில் வலிமையாக இருந்தார்னா அவங்க மன ரீதியாக ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க. அவங்க எடுக்கிற ஒரு காரியங்களில் உறுதியாக இருப்பாங்க. நான் இதை செஞ்சு முடிச்சிருவேன் அப்படிங்கிற கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. அதே சமயத்தில் சந்திரன் வந்து உங்களுக்கு வீக்காக இருந்தார்னா காலையில் ஒரு காரியம் செய்கிறம்பாரு, மதியானம் முடியாதுன்றவார், அப்புறம் மறுநாள் வேறு காரியம் செய்கிறம்பாரு, இவங்க குழப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க.